KLR the Photoguru சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜப்பன் சிங். நீங்க ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரா சோனி கேமரா வச்சுட்டு ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோல ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய உங்களுக்கு சோனி கேமராவை பயன்படுத்தி சரியான செட்டிங்ஸோட படங்களை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி சொல்ல போறேன். ஸோ பேசிக்கலி வந்து கேமராவுடைய செட்டிங்ஸ் ஃபார் ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி யூசிங் சோனி கேமரா செக்ஷன். நார்மலாக வந்து இந்த கேமரா செட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஏன்னா எப்பவுமே நமக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நமக்கு ப்ராப்ளம். என்ன பண்ணுறது செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உதாரணத்துக்கு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து AFC வைக்கிறதா, AFS வைக்கிறதா, AFA வைக்கிறதா, இது ஒரு டவுட் ஆக்சுவலாக. ஓகே, 3 செட்டிங் நம்ம கேமராவில் இருக்குது ஆக்சுவலாக. ஐயா ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபி என்னையா வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது யாராவது கைட் பண்ணால் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ இன் திஸ் வீடியோ. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் KLR the Photoguru சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். கேமரா கையில் எடுத்துட்டீங்களா? சோனி கேமரா தானே? ஓகே, எனி மாடலாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. ஓகேவா? இட் கேன் பி A7 III or A7 IV or no like A7 R3 R4 R5 எது வேணா இருக்கலாம். எனிதிங் மால் மேட்டர் பிகாஸ் சோனி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் இன்டர்ஃபேஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம டிசைட் பண்ண வேண்டியது வந்து என்ன இமேஜ் குவாலிட்டி செட் பண்ணுறது. ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டீனான ஒரு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா JPG ஃபைன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லையா? JPG அன்கம்ப்ரெஸ்டில் அது செட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிக்கியான லைட்டிங் கண்டிஷன் அப்பப்போ நீங்கள் அவைலபிள் லைட்லையும் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ராவில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி JPG யூஸிங் ஃப்ளாஷ் லைட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் யூஸ் வாட் ரா ஆல்சோ ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்போஷர் மோட் உங்களுக்கு அப்ராப்பரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மோட் அஃப்கோர்ஸ் இல்லையா? அந்த ப்ரோக்ராம் மோட் இல்லாட்டி AV மோட் டிவி மோட் எல்லாமே உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு அவ்வளோ தூரம் சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் பல சமயத்தில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி பயன்படுத்துறீங்க ஆக்சுவலாக. ஃப்ளாஷுங்கிறது ஒரு செகண்டரி சோர்ஸ், ஒரு அடிஷனல் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு மேனுவல் எக்ஸ்போஷர் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவைலபிள் லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் அப்பர்ச்சரையோ ISO சேஞ்ச் பண்ணிட்டு தூள் கிளப்பிட்டு போகலாம் ஆக்சுவலாக. ஓகே, தட்ஸ் அபவுட் தி எக்ஸ்போஷர் மோட். ஷட்டர் ஸ்பீட் என்ன வைக்கலாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ப்பான பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை கேமரா ஷேக்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா ஒரு 1/125 இருந்து 1/200 வச்சுக்கலாம். உங்களோட ஃபிளாஷ் உங்கள் கேமராவுடைய ஃபிளாஷ் சிங்க் ஸ்பீட் வந்து 1/250 வரைக்கும் இருந்தால் 250 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்பர்ச்சர் பொறுத்தவரைக்கும் ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு I would suggest 8 f8 or f11. ஏன்னா நிறைய சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுப்பீங்க, ஒரு ஈவெண்ட் எடுப்பீங்க, குரூப் ஃபோட்டோ எடுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லாமே ஷார்ப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி இல்லாமல் இங்கே நமக்கு என்ன நம்ம காமிக்க ட்ரை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்டோடைய ஃப்ளோவை, அந்த சீக்வன்ஸை இல்லை அதில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக அப்பர்ச்சர் நீங்கள் 8-11 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதில் எல்லா விஷயமும் ஷார்ப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃபோக்கல் லென்த் லென்ஸ் அப்படிங்கிறது பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்த ஒரு 24 to 105 லென்ஸ் வந்து ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல் ஃப்ரேம் கேமரா வேணும் டெஃபினட்டாக, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது ஆக்சுவலாக. ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் வந்து 24 to 70 விட 24 to 105 வச்சுட்டீங்க அப்படின்னா அதே ஒரு லென்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒயிட் ஷாட் எடுத்துக்கலாம், அதே யூஸ் பண்ணிட்டு ஒரு க்ளோஸ்அப்போ ஒரு போர்ட்ரேட் மாதிரி ஷாட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறீங்க, ஒரு தாலியோ இல்லை குத்து வழக்கையோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே இன்னும் இடத்துல இருந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஜூம் இன் பண்ணிட்டு 105 போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் கம்பேர் டு 24 to 70 24 to 105 விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம F4 தாண்டி அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணக்கூடிய அவசியமே கிடையாது இல்லையா? உங்களுக்கு 2.8 நமக்கு தேவையே இல்லை ஆக்சுவலாக ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. அதனால தான் சொல்கிறேன் 24 to 105 would be a very ideal choice. வெல், அடுத்தது ISO செட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 200 to 400 கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். பிகாஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட் ஃபிளாஷ் லைட் யூஸ் பண்ண போறீங்க, அதனால ஹையர் ISO இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதனால வந்து ஒரு 200-400 வரைக்கும் நீங்கள் போகலாம் ஆக்சுவலாக. திடீர்னு அவைலபிள் லைட் ஏதாவது எடுக்கிறதா நினைச்சா அந்த அப்போ மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ISO கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒயிட் பேலன்ஸ்ங்க. ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கலரை வந்து கரெக்டாக உங்கள் பிக்சரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. வெல், நீங்கள் ரால் எடுக்கிறதுனால பெரிய ஒரு மேட்ரு கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ரால் எடுக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து கலரை வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் லைட் ரூம்லையோ ஃபோட்டோஷாப்லையோ உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் JPGயில் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஒயிட் பேலன்ஸை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த படங்களை வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேலன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கெல்வினில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் கெல்வினில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாஷுக்கு மேட்சிங்காக வைக்கிறதா இருந்துச்சுன்னா சரி ஒரு 5000 வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை ஒரு 49 வைக்கலாம், 4900 to 5100 வரைக்கும் அந்த ரேஞ்சில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒயிட் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அவைலபிள் லைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் பேலன்ஸை மாற்றிக்கணும். பட் ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஜாஸ்தி அவைலபிள் லைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் போகிறது சௌரியமாக இருக்கும் ஆக்சுவலாக. கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ்லாம் வேண்டாம், ப்ளீஸ் மறந்துடுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் அதுவும் நமக்கு வேண்டாம் ஆக்சுவலாக. ஓகே, go for Kelvin white balance ranging from 4900 to 5100
100. சோனி கேமரா பிக்சர் ப்ரொஃபைல் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதில் வேறு எதுவும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. டிஆர்ஓன்னு ஒன்று இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் ஆப்டிமைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஆஃப் பண்ணிக்காதீங்க, அது ஆட்டோலாம் வைக்காதீங்க. அதை என்ன பண்ணிக்கோங்க, டிஆர்ஓ எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2ல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ ஓரளவுக்கு கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். அதனால 2ல் வச்சுக்கோங்க. அண்ட் சீனியர் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு என்ன பண்ணிக்கோங்க, அது 3க்கு வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா படங்களில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைனமிக் ரேஞ்ச் ஆப்டிமைசேஷன் சொல்லக்கூடிய இந்த டிஆர்ஓ நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட்ஸ். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட்ஸில் உங்களுக்கு சோனியில் தெரியும், உங்களுக்கு AFS இருக்குது, AFC இருக்குது, அண்ட் AFA கூட இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஒரே இடத்துல இருந்து அந்த ஈவெண்ட் அப்படியே கவர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக பெருசாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் AFSல நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு மூவிங் சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் வெட்டிங்கில் பெரிய அளவில் மூவிங் சப்ஜெக்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால AFC அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம். ஆக்சுவலாக ஓகேவா. KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாண்டி ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் இல்லையா, நிறைய ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் சோனியில் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வைட் ஏரியா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து ஜோன் ஃபோக்கஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து உங்கள் சப்ஜெக்ட் வந்து ஃப்ரேமில் எந்த பக்கத்தில் இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக ஐ ஃபோக்கஸ் அண்ட் ஃபேஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஐ ஃபோக்கஸ் அண்ட் ஃபேஸ் டிடெக்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் கேமரா எடுத்து நீங்கள் பாயிண்ட் பண்ணுற சமயத்தில் உங்களுடைய கேமரா வந்து யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேஸையும் அவங்களுடைய ஐயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் வெட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெட்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லையா, ஐயர் இருக்கார் இல்லையா, அவர் தான் முன்னாடி உட்காந்துருப்பார். ஆக்சுவலாக ஸோ பல சமயத்தில் கேமரா அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதனால் நமக்கு தேவை பொண்ணு மாப்பிள்ள அந்த பக்கத்தில். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து வைட் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனை ஆன் பண்ணி வச்சிங்க, ஐ ஃபோக்கஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஆக்சுவலாக அதனால் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து டச் ஸ்க்ரீன் ஆக்டிவேட் பண்ணிட்டு யாரை ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த இடத்துல அப்பப்போ டச் பண்ணி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஆக்சுவலாக குரூப் ஃபோட்டோகிராஃபிக்கும் அண்ட் ஈவெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணிக்கோங்க, AFS வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னேன். அண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா AFC வச்சுக்கலாம்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபோக்கஸ் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்ரி டைம் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் அதை மாற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஐ டோன்ட் அட்வைஸ் யூ தட். ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ ஓவராலாக நீங்கள் ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் எந்த இடத்துல ஃபோக்கஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறது ஐ திங்க் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ட்ரை மோட் செட்டிங். ட்ரை மோட் செட்டிங் அப்படின்னா ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண கேமரா எத்தனை ஃபோட்டோ எடுக்குது. அது ஐ திங்க் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு முறை ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நமக்கு போதும். ஆக்சுவலாக ஸோ கண்டினியூஸான ஒரு ட்ரை மோட் ஆப்ஷன் நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் யூசிங் கண்டினியூஸ் ஷூட்டிங் மோட் ஆர் கண்டினியூஸ் ஃபோக்கஸ் மோட் ஆல்சோ. அதனால் செட்டில் ஃபார் ஒன் ஷாட் ஆர் சிங்கிள் ஷாட் ட்ரை மோட்ஸ். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் மீட்டரிங் மோட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து மல்டி மீட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா சோனியில் வந்து மல்டி மீட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து பீப்புள் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, கேமரா வந்து ஓவரால் ஃப்ரேமை மெஷர் பண்ணணும். அதில் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே உள்ள லைட்டை மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக இது நீங்கள் அவைலபிள் லைட் எடுத்தால் மட்டும் தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ளாஷ் தானே பயன்படுத்துறீங்க, அப்போ அந்த மீட்டர் அப்படிங்கிறது அந்த இடத்துல யூஸே ஆகாது உங்களுக்கு. ஆக்சுவலாக அதனால் மல்டிமீட்டர் போட்டு வச்சுக்கோங்க. எப்போயாவது அவைலபிலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மீட்டர் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் அவைலபிள் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவரை ஆஸ்பெக்ட் ரேஷியோ, கேமராவுடைய அந்த ஃப்ரேமுடைய ஒரு சைஸ் அது என்ன ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னா கேமராவில் டிஃபால்ட்டாக 3:2 தான் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதில் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக கலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து sRGBயில் வச்சுக்கோங்க, சிம்பிள் RGB கலர்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு அது நமக்கு போதும். ஸோ சிம்பிள் RGB கலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 256 வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரைம் கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும். இல்லை ரெட்டுக்கு ஒரு 256, அப்புறம் க்ரீனுக்கு ஒரு 256, அப்புறம் ப்ளூக்கு 256, மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த கலர் ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அதுவே நமக்கு போதும். ஆக்சுவலாக தேவையில்லாமல் வந்து Adobe RGB செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ யூஸ் sRGB கலர் ஸ்பேஸ். ஓகேங்களா, குட். இவ்வளோதாங்க மொத்தத்திலேயே. இது வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சுட்டு களத்தில் இறங்கிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அப்படி சின்னதாக மாற்றணும் அப்படின்னா அதை மட்டும் மாற்றிட்டு திரும்ப பழையபடி இங்கே வந்துருங்க. ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் ட்ரெடிஷ்னல் வெட்டிங்
வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் சோனி கேமரா வாங்கிட்டு என்ன செட்டிங் வைக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களை மாதிரி ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி ட்ரெடிஷனல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலாக. இதில் நான் சொல்ல விட்டு போனால் வேறு ஏதாவது உங்களுக்கு செட்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு, முக்கியமானது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, சேலஞ்சிங்கான, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ரெமுனரேட்டிவான ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலாக. அந்த இடத்துல உங்கள் படங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும், கிளைண்ட்ஸ் வந்து பாராட்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேமராவுடைய செட்டிங்ஸை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி படம் எடுத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.